Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Meet Shreya Ghoshal live all hot tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இப்போ நீங்க பாருங்க திரும்ப அவங்க கட்சி ஆளுங்களை தான் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. ஒரே ஒரு பொதுமக்கள் சந்திப்பு பரந்தூர். அண்ணாமலை ஏன் திரும்ப ஒரு அச்சுறுத்தலா இருக்காரு? சீமான் ஏன் பெரிய அச்சுறுத்தலா இருக்காரு? இவர்களுடைய அரசியல் அவர்களை பயமுறுத்துகிறது. உங்களுடைய அரசியல் அவங்க பயப்படுறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நடக்கலங்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. மும்மொழி கொள்கை வரும்போது விஜய் எதிர்த்து கண்டனம் கொடுக்குறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல கவர்னரையே சந்திச்சு மனு கொடுத்தாரு. ட்விட்டர்ல அவருடைய கண்டனங்களை அவருடைய ஸ்டாண்ட சொல்லிட்டு தானே இருக்காங்க. டே டு டே அரசியல் தினமும் பத்திரிகையாளர்களை சந்திப்பது. இப்ப நீங்க சொன்ன ஏதாவது அதுக்குள்ள வருதா? ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரே சார், 62 வாரத்துக்கும் பிளான் ரெடி, திட்டம் ரெடி. உள்ளரங்கத்தில் உங்கள் ஆளுங்களை டெலிகேட்ஸ் மாதிரி கூப்பிட்டீங்க. அதில் ஒரு அரை மணி நேரமாவது இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியலை பற்றி விஜய் பேசியிருக்குமா? வேணாம் பேசியிருக்காரு. மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருக்காரு. 48,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறோம். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 2,200 கோடி ரூபா. வேணான்ட்டு போங்க. ஏன்னா மேட்ரு அது இல்லை. 2,000 கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு டைவர்ஷன் இந்த மும்மொழி கொள்கையில கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் அந்த தேசிய கல்விக் கொள்கை மேட்டரை உயிரோட வச்சுக்க தான் பார்ப்பான். அதை கொண்டு வந்து நீங்கள் அதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் அரசியல் ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதா? பண்ணையார்கள் கட்சியில் இருப்பார்கள். இப்போ கட்சியில் இருக்கவங்களா பண்ணையாரா இருக்காங்க. யாரும் சொல்லுவீங்க? உங்க கட்சியிலே இருக்காரா? யாரு கட்சிக்கு வரேன்னு சொன்னாங்க, யாரு தடுத்து வச்சிருக்காங்க? காளியம்மாளுக்கு என்ன சிக்கல் கொடுத்தாங்கன்னா, காளியம்மாள் வந்து விஜயை பார்த்துட்டு போன விஷயமே சீமானுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்றப்ப நீ காளியம்மாள் என்ன முடிவு எடுத்துட்டாங்க? காளியம்மாள் விஜய் சந்திப்பு நடந்ததா? நடந்துச்சு. இவங்க இப்படி போன உடனே இந்த வடிவேலு ஒரு படத்துல விஜய் விட்டு போடல கதவு சாத்துவாங்க. அந்த மாதிரி சீமானுக்கு தகவல் போயிடுச்சு. சீமான் காளியம்மாளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தகவல் இருந்தது. ஆனா விஜய் காளியம்மாள் சந்திப்பு நடந்ததுன்ற நான் எப்போ சொல்றேன். ஆதவர்ஜுனா இவர்களுடைய பிரச்சனையில அவரை மாட்டிட்டார். அவரால் ஒரு சிறப்பான உரையை தர முடியும். பிகே ஒரு விஷயம் சொன்னார், என்னுடைய உதவி இவருக்கு தேவையும் இல்லை. இது உங்க கட்சி வளரணும், ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்க வேலை செய்யணும். செஞ்சீங்கன்னா நீங்க ஆட்சியை பிடிப்பீங்க. அர்த்தம் வந்து நான் வந்து தமிழ்ல நான் பேசுறேன். என்ன சொன்னது? இதெல்லாம் எச்சரிக்கை. இதை வந்து முதல் சந்திப்புல விஜய்கிட்ட சொல்லிட்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, உங்களுடைய இதை இன்னும் கட்டமைக்கணும், நீங்க படத்தை நடிக்கிறதை நிப்பாட்டாதீங்கன்னு. சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று விஜய் அவங்களுடைய 2வது ஆண்டு விழா விஷயம் நடந்தது. அதில் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். அதில் முக்கியமாக அவர் மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருந்தார். ஆனால் விஜயோட ஸ்பீச்சை தாண்டி அதில் ஆதவர்ஜுனா அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதில் கூட்டணி தொடர்பான சில விளக்கங்களை கொடுக்குறாரு. திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோரும் திமுகவையும் வந்து விமர்சிக்கிறாரு. அட் சேம் டைம் விஜய் வந்து ஒரு புதிய நட்சத்திரம், புதிய ஹோப் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. எப்படி இருந்தது அந்த ஈவெண்ட் பார்த்தீங்களா? உங்கள் ஸ்பீச்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஏமாற்றம் கொடுத்தார். ஆதவ் ஓரளவு நம்பிக்கை கொடுத்தார். இவர் பிரசாந்த் கிஷோர் தான் கொஞ்சம் பேசினார் அப்படின்லாம். ஆனால் ஓவரால் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். அது ஒரு உள்ளரங்க கூட்டமாக தான் நம்ம பார்க்க முடியும். அரசியலில் ஒரு கூட்டம் அப்படின்னா நீங்கள் இதே 2010 இதே மாதிரி தேர்தலுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் ஜெயலலிதா ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போ வந்து இவங்க உச்சத்தில் இருக்காங்க. செம்மொழி மாநாடு, அது எங்கே போனாலும் செம்மொழியான் அப்படி தான் இருக்கும். நம்ம காது ஃபுல்லாக கிழிஞ்சிடும். அப்படி ஒரு பில்டப்பில் இருந்த டைமு ஜெயலலிதா ஒன்றும் இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த கொடிசியாவில் நடத்துகிறாங்க கோவையில். பிச்சுக்குது கூட்டம். அந்த மாதிரி ஒரு வீர முழக்கம். சில ஐபிஎஸ் அதிகாரிகள் அழகிரி அது இதுன்னு அது என்னென்னா கொடிசியாவுக்கு முன் கொடிசியாவுக்கு பின்னுன்னு மாறிச்சு. அந்த மாதிரி இந்த கூட்டம் போடுறீங்க. இப்போது நீங்கள் பாருங்கள், திரும்ப அவங்க கட்சி ஆளுங்களை தான் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. ஒரே ஒரு பொதுமக்கள் சந்திப்பு பரந்தூர். அது தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரி மாறிடுச்சு. இதுக்கு எல்லாம் காரணம் ஒரு வியூக வகுப்பாளர்னு ஒருத்தருக்கிறார் பாருங்க. அகில உலக வியூக வகுப்பாளர் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர். அவருடைய ஏற்பாடுகள் தான். அவரும் இந்த புசி ஆனந்தும் சேர்ந்து இவர்கள் அடிப்படை தமிழ்நாட்டுடைய தன்மை, அடிப்படை ஒரு கூட்டம் எப்படி நடக்கணும், ஒரு கூட்டத்துடைய வீச்சு, அதாவது கூட்டம் முடிஞ்ச பிறகு அது எப்படி பேசப்படணும், பொதுமக்கள் மத்தியில் அது எப்படி ஆகணும், அது எப்படி ஒரு அரசியல் வீச்சை ஏற்படுத்தணும், அதிர்வலைகளை ஏற்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் அறியாதவர்கள். அதனுடைய விளைவு தான் நேற்று அந்த கூட்டத்தில் பரந்தூரை 10 நிமிஷம் தான் பேசினார். வெறும் பரந்தூரை பற்றி மட்டும் பேசிட்டு வந்துட்டார். வெளி மேட்ரு எதுவுமே பேசலை. உங்களுக்கு அன்றைக்கி லட்டு மாதிரி பல மேட்ரு இருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு உட்பட. நீங்கள் உங்கள் வியூ வகுப்பாளர் என்ன பண்ணார்? சார் போகிறீங்க சார், இப்படி வேன்லேயே இருக்கிறீங்க சார், கீழே இறங்க வேணாம், இதை மட்டும் பேசுங்க சார்னு ஒரு 10 நிமிஷம். அதனால் என்ன பெருசாக இதாச்சு? ஆனால் அதுவே பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு.
அப்போ அதுவே பெரிய அளவு ரீச் ஆகுதுன்னா விஜயுடைய பவர் என்ன? அந்த பவரை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. விஜய்க்கே அதில் விருப்பம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம்ல. இப்போ நான் இந்த மாதிரி போய் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் போராடுறேங்க அப்படின்னு சொன்னால் விக உப்பாளர் வேணாம் நான் சொல்ல போகிறாங்க. போராடுறாங்க அப்படின்னு இவங்க கேட்ட மாதிரி எங்கேயுமே இல்லை. அதுக்கு வேணால் நான் உதாரணம் சொல்கிறேன். கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கலான்னு விஜய் முடிவெடுத்திருக்காங்க இவங்க. அதுக்கே இவர் ஒத்துக்கலை, ஜான் ஆரோக்கியசாமி. இந்த இடத்துல கவர்னரை பார்த்துட்டு வர்றீங்க, பத்திரிகையாளர்களை விஜய் பார்க்கணும் தானே, கரெக்டு? பார்க்கல. அப்போ இந்த இடத்துல பத்திரிகையாளர்களை பார்க்கணுன்ற ஏற்பாடு யார் பண்ணணும்? அது அரசுக்கு நெருக்கடி உருவாகுமா இல்லையா? அண்ணாமலை ஏன் திரும்ப திரும்ப ஒரு அச்சுறுத்தலாக இருக்கார்? டே டு டே ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. தேசிய அரசியலில் மாநில கட்சி தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை காமெடி பீஸ் ஆகிடுவாங்க. இது முன்னாடி அப்படி தானே இருந்தாங்க. அப்போ இவர் எகிரி அடிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இருக்குது? சீமான் ஏன் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கார்? ஏன் இன்றைக்கி சீமான் பிரச்சனை பெரிதாக்கப்படுகிறது? அவர் வீட்டில் போயிட்டு காவலாளியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஏன் பெரிய பிரச்சனை ஆகுது? அப்போது இந்த இவர்களுடைய அரசியல் அவர்களை பயமுறுத்துகிறது. உங்களுடைய அரசியல் பயமுறுத்தும். அவங்க பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் நடந்தது. அந்த கூட்டம் நான் சொன்னல, கொடிஷியாக்கு முன் கொடிஷியாக்கு பின், அந்த மாதிரி இந்த மாதிரி டைம்லலாம் மக்களை சந்திக்கிற கூட்டமாக மாற்றணும். சார் ரைட்டு, உள்ளரங்கத்தில் உங்கள் ஆளுங்களை டெலிகேட்ஸ் மாதிரி கூப்பிட்டீங்க. அதில் ஒரு 1/2 மணி நேரமாவது இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசியலை பற்றி விஜய் பேசியிருக்குமா வேணாமா? பேசியிருக்காரு. மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசினார்? மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம், எங்களுக்கு எப்போ தேவையாக படிக்கிறோன்னு தமிழ்நாட்டோட ஸ்டாண்டை தான் நான் பேசுகிறேன்னு பேசியிருக்காரு. அது இப்போ கரண்ட்டில் ஓடிட்டு இருக்க இஷ்யூ தானே. மும்மொழி கொள்கையை நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம். மான்கராத்தை போட்டுக்கிறீங்க. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை வேற. நீங்கள் ஏய் இவன் கொடியவன், இவன் மிருகம் அப்படின்னு இவர் சொல்ல, ரெஃபரி இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல, இப்படியே அண்ணாமலையும் உதயநிதியும் சண்டை போடுறான்னு ஊரே பேசிக்கிட்டு. மும்மொழி கொள்கைன்றது தேசிய கல்விக் கொள்கையுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக ரொம்ப சாமர்த்தியமாக மும்மொழி கொள்கைன்ற மாதிரி மடைமாற்றி அதுலேயும் இந்தி திணிப்புன்னு மாதிரி கொண்டு பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட அன்புமணி ராமதாஸ் பேசியிருப்பார் பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 48,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 2,200 கோடி ரூபா. வேணான்ட்டு போங்க. ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேட்ரு அது இல்லை. 2,000 கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு டைவர்ஷன் இந்த மும்மொழி கொள்கையில் கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் அந்த தேசிய கல்விக் கொள்கை மேட்ரை உயிரோடு வச்சுக்க தான் பார்ப்பாங்க. அதை கொண்டு நீங்கள் அதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் அரசியல் ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதா? பேச வேண்டியது என்னங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு, 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா பிடுங்குறீங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்காங்க. அதெல்லாங்க நீங்கள் பேசணும். அதை விட்டுட்டு யாரோ எங்கேயோ எவரோ கட்சி பெயர்களை கூட சொல்லி விமர்சிக்க மாட்டாருங்கிற கோணமும் பண்ணையார்கள் கட்சியில் இருப்பார்கள். இப்போ கட்சியில் இருக்கவங்களாம் பண்ணையாராக இருக்காங்கன்னா யாரை நீங்கள் மறுப்பீங்க? யாரை சொல்லுவீங்க? உங்கள் கட்சியிலே இருக்காரா பண்ணையார்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு காலியம்மாள் உள்ளே வர முடியல. வெளி கட்சி எதுல இருந்தும் தாவேகாக்குள்ளே வர முடியல. உங்களை சுற்றியே இருக்கணும். இல்லை, ஆதவர்ஜுனா வந்திருக்காரு, சிடிஆர் நிர்மல்குமார் வந்திருக்காரு, ஜப்பான்லேருந்து கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டாங்க. இருங்க சொல்கிறேன் ஒவ்வொரு மேட்டரும். ஆதவர்ஜுனா வந்த மேட்ரு. ஆதவர்ஜுனாவே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் அதிமுகவுக்கு போகிறாருங்கன்ட்டாங்க விஜய்கிட்ட. அவரை நம்பிட்டு கம்னு இருந்துட்டார். விஜயுடைய நண்பர் அவரை பார்க்க போனவர், என்னங்க கட்சிக்கு யாருமே வருமா? அவங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஆதவர்ஜுன் அவர் கூட அதிமுகவுக்கு போகிறாராங்க. அதிமுகவுக்கு போகிறாரா? ஏங்க அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நேற்று ஆதவர்ஜுன் ஒரு விஷயம் பேசினார் பார்த்தீங்களா? எனக்கு விசிகாவிலேருந்து இவங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டு எனக்கு சிக்கல் உருவான பொழுது ஒரு குரல் எனக்காக ஒலித்தது. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுன்னு சொல்லிச்சு. சொன்னாரா இல்லையா? இதை நான் பல இதில் நான் சொல்லியிருக்கேன். ஆதவர்ஜுனை முடித்த உடனே கட்டி பிடிப்பாங்க 2 பேருமா. அப்போ விஜய் சொல்லிட்டு போனது, நீங்கள் பேசிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு சிக்கல் வரும், நேராக வந்துடுங்க. இவரும் அதை நம்பிட்டு ஓகேங்கன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், இந்த கதவு மூடிக்குதுல்ல, பண்ணையூர் கதவு. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை? இந்த உலகமாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஆதவே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் உள்ளே வந்தால் நம்முடைய இருப்பு போயிடுமோன்னு அவருக்கு பிரச்சனை. இவர் நம்ம புசியானது என்ன பிரச்சனை? நம்மளை மீறி யாரும் வந்துடக்கூடாதுன்னு. ஏங்க உங்களை மீறி யாரும் வர வேணாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. விஜய் அலோவ் பண்ணுவாரா சார்? கட்சியோட முகம் அவரு தானே சார். ஜோக் என்னன்னா சொல்லணும்ல சார், ஜோக் என்னன்னா விஜய் தன்னை இவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். புரியுதா சொல்கிறது? நீங்கள் கேட்குறது இப்படி கேட்குறீங்க, நான் சொல்கிறது இப்படி. விஜய் எப்பா நான் நடிக்க போகிறேன்,
நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் பார்த்து எதுனா பண்ணுங்கள். விஜய் சொல்கிற ஒரே வசனம் இவங்க 2 பேர்கிட்ட, அவங்க 2 பேர் என்னவோ நீங்கள் முடிவெடுத்துங்கன்னு. இப்போ சீமான் போகிறாரு, என்ன உட்காருங்க, கேளுப்பா, கோபமோ எதுவோ வச்சு செய்கிறாரா இல்லையா, அண்ணாமலை பேசுகிறாரா இல்லையா, நீங்கள் தான் பெரிய கட்சி இல்லை, நாளைக்கு ஆட்சி பிடிக்க போகிற கட்சி இல்லை, என்ன பண்ணுறீங்க? டங்ஸ்டன் வரப்போகுது, கன்னியாகுமரிக்காரன் கூப்பிட்டு சொல்கிறான், என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம். கடல் வளம் பாதிக்கும், நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம், பேசுங்க. ஒரு அறிக்கை ஒன்று தலைவிட்டு வாங்கி நான் விட்டுறேன். இதாங்க கட்சி வேலை. இல்லை இதெல்லாம் நடக்கலைங்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பரந்தூருக்கு விஜயே போனார், அரிட்டாப்பட்டிக்கு விஜய் பேசினார். இல்லை நான் சொல்கிறேன், மும்மொழி கொள்கை வரும்போது விஜய் எதிர்த்து கண்டனம் கொடுக்குறாரு. பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஆளுநர் கவர்னரையே சந்திச்சு மனு கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்விட்டரில் அவருடைய கண்டனங்களை அவருடைய ஸ்டாண்டை சொல்லிட்டு தானே இருக்காங்க. நான் இப்போ என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா எதுவுமே இந்த இஷ்யூ எதுவுமே அட்ரஸ் பண்ணாம இருக்காங்கங்கிற மாதிரியான தொனியில சொன்னது நல்லா நீங்க கவனிக்கணும். டே டு டே அரசியல், தினமும் பத்திரிகையாளர்களை சந்திப்பது, மற்ற நிர்வாகிகளையும் சந்திக்க வைப்பது. இப்போ நீங்கள் சொன்ன ஏதாவது அதுக்குள்ளே வருதா? சொல்லுங்க. இனிமே பண்ணுவார் சார். ஒரு வருஷம் கழிச்சா எலெக்ஷனுக்கு நீங்கள் ஏதாவது உறுதி கொடுக்க முடியும்? நீங்கள் ஏதாவது உறுதி கொடுக்க முடியுமா? அந்த பண்ணுவார் ஆதவர்ஜுன் சொல்லிட்டாரே சார், 62 வாரத்துக்கும் பிளான் ரெடி, திட்டம் ரெடி, எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கின்னு சொல்லிட்டாரு சார். எனக்கு உள் விவகாரம் தெரியுங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? மேடைக்காக சொல்லிட்டாரு 40 சீட்டு வாங்கிட்டு நிற்கிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை, நாங்கள் ஆளை வந்தவர்கள்னு சொன்னார். அதுவே அவர் நினச்சி சொன்னது கிடையாது. அது விஜயோட ஸ்டாண்ட் இல்லைங்க. விஜயோட ஸ்டாண்டு அது இருக்கலாம், ஆதவ அர்ஜுனுடைய ஸ்டாண்டு அது கிடையாது. ஏன்னா அவருக்கும் சரி பிகேக்கும் சரி நல்லா தெரியும், இவங்களுடைய பலம் தெரியும், இவங்க எப்படி போனால் 40 எம்எல்ஏ வரும்னு தெரியும், இல்லாட்டி 4 எம்எல்ஏ கூட வராதுன்றதான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது நீங்கள் உறுதி கொடுப்பீங்களா? புஷி ஆனந்த் இனிமேல் பத்திரிகையாளர் பார்ப்பார் சார், நீங்கள் என்ன சார் அவருக்கு எதிராக பேசினிக்கிறீங்க? நாளைக்கு பாருங்கள், இல்லை அடுத்த வாரம் பாருங்கள், இல்லை அடுத்த மாதம் பாருங்கள், புஷி ஆனந்த் சந்திப்பானதை உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா? நான் பேசுகிறது சும்மா ஏதோ ஒரு இதில் பேசலை, ஒரு ஆண்டு காலமாக இவருடைய செயல்பாட்டை வைத்து நான் பேசுகிறேன். இல்லாத ஒன்று எடுத்துக்கிட்டு நான் படம் காமிக்க வரலை. அப்போ இவர்கள் செயல்பாடு இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணையார் தானோன்னு நான் சொல்ல வந்த காரணம், வெளியிலேருந்து கட்சிக்குள்ளே வர்றவங்கள கட்சிக்குள்ளே இணைத்து கொண்டு பலத்தை பெருக்குவது. நேற்று விஜய் சொல்கிறாருல்ல, நாங்கள் கட்சியில் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், ஏன் இருக்கக்கூடாதா? கட்டாயம் இருக்கணும், இருக்கிறாங்க, அது பலம். அந்த இளைஞர்கள் யாராக இருக்கணும்னா அரசியல் அனுபவம் பெற்ற தலைவர்களால் வழிகாட்டப்படும் பெரும் படையாக இருக்க வேண்டும். வெறும் படையை மட்டும் வைத்துக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. படை தலைவர்கள் வேணும், அவங்களுக்கு தான் வியூகம் வகுக்க தெரியும். அப்போ வெளியில இருந்து திமுகவை பார்த்தவங்க, அதிமுகவை பார்த்தவங்க, பாஜகவை பார்த்தவங்க, காங்கிரஸை பார்த்தவங்க பலரும் ஏதோ ஒரு நோக்கத்தை கட்சிக்குள்ளே வருவாங்க. அப்போ அவர்களை இனங்கண்டு ஒன்றிணைத்து கட்சிக்கு அவர்களை கேடர்களாக அசட்டுகளாக மாற்றுகிற வேலையை இவர் சொன்ன அண்ணா பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அதனால தான் 67 சாத்தியமாச்சு, 77 சாத்தியமாச்சு. 67 அண்ணா அப்படி பண்ணார்னா அண்ணா கிட்ட இருந்த இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் கிடையாது, 5 பெரும் தலைவர்கள். 5 பெரும் தலைவர்களில் 5வது தலைவராக கூட கலைஞர் இல்லை. அப்போ அந்த 5 பெரும் தலைவர்கள் எவ்வளோ பவராக இருந்திருப்பாங்க பார்த்துங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், அரசியல் விவாதங்களை எடுத்து முன்னெடுத்து சென்ற கூட்டம். எம்ஜிஆர் இதே மாதிரி ரசிகர் கூட்டம் பெரிய அளவில் இருந்தது, பெண்கள் கூட்டம், ரசிகர் கூட்டம் இருந்தது. ஆனாலும் அதில் இருக்கிற முசிறி புத்தனை கொண்டு வந்து என் கட்சிக்கு போச்சலான்னு எம்ஜிஆர் ஆக்கலை. அவர் அரசியலேருந்து HV அண்டே, பண்டுடி ராமச்சந்திரன், காளிமுத்து, STS இந்த மாதிரி பல தலைவர்களை ஒருங்கிணைச்சி அவர் பூச்சலேருந்து அவங்கள வச்சு வழிநடத்தி கட்சியை கொண்டு போனார். ஜெயிக்க முடிஞ்சது, ஆட்சி பிடிச்சார். தெரியுதா? இப்போ நான் சொல்கிற அந்த வித்தியாசம் இது ரொம்ப முக்கியம். இதில் பண்ணையார்த்தனம், மேட்டுமைத்தனம் பார்த்தீங்கன்னா நகரவே முடியாது. இல்லை இப்போ யார் கட்சிக்கு வரேன்னு சொன்னாங்க, யார் தடுத்து வச்சிருக்காரு? கட்சிக்கு வரேன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர், 100கணக்கான மிகப்பெரிய தலைவர்கள். அது ஆதவர்ஜுனும் சொல்கிறாரு, நிறைய பேர் வர காத்திருக்காங்க, மேடையில் பதிவு பண்ணுறாரு. பதிவு தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ இல்லை, ஆதவ் வர்றதுக்கு முன்னாடியே இருந்து கட்சி என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே. அதனால நீங்கள் அவங்க பேர் சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப மிரண்டு போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் அவங்கள நம்ம சொல்லி சங்கடப்படுத்தவும் முடியாது. அவங்க இணைஞ்சாங்கன்னா நம்ம இணையறதுக்கு முன்னாடி வேணால் ஒரு ட்வீட்டோ ஏதாவது போட்டு ஒரு சமீட்சை கொடுக்கலாம். சிடி நிர்மல்குமார் இணையறதே தெரிஞ்சு கூட நான் போடலை. ஏன்னா அவருக்கு அது சங்கடத்தை கொடுக்கும். அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது. காளியம்மாள் இணையறதும் நீங்கள் நம்ம ஒரு சமீட்சையாக சொல்கிறோம். காளியம்மாளுக்கு என்ன சிக்கல் கொடுத்தாங்கன்னா, காளியம்மாள் விஜயை பார்த்துட்டு போன விஷயமே சீமானுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணுறப்ப நீ காளியம்மாள் என்ன முடிவு எடுத்துட்டாங்க? நடந்ததா? நடந்துச்சு. ஓகே. ஒரு 2 மாதம் நடந்தது. ஓகே. விஜயுடைய நண்பர் அதே காளியம்மாள் சமூகத்தை சேர்ந்தவர் விஜயிடம் காளியம்மாளை அழைத்து சென்று
நம்ம கட்சிக்கு வர விரும்புகிறாங்க, பெரிய அசட் இவங்க வந்தாங்கன்னா பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், நல்ல அரசியலில் இருந்தவர்னா விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் அந்த 2 பேர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க கூடி சீக்கிரம்னாங்க. இவங்க இப்படி போன உடனே இந்த வடிவேலு ஒரு படத்தில் விஜய் போக விட்டு போடரில் கதவு சாத்துவார், அந்த மாதிரி போக விட்டு போடரில் அடிக்கிற மாதிரி சீமானுக்கு தகவல் பிடிச்சி. தகவல் பண்ணோன்னா சீமானுக்கும் சங்கடம், காளியம்மாளுக்கும் சங்கடம். சரி, அதுக்கப்புறமா அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல் வெளியே கசிய ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அவங்க கம்முன்னு இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, மௌனமாக இருக்காங்க, எதுவும் பேசலாம், ஓடிட்டு இருக்குது. இங்கேருந்து ஏதாவது வரணுமா வேணாம்? ஆனால் இந்த நாம் தமிழருக்குள்ள காளியம்மாளுக்கு சிக்கல் இருக்குது, சீமான் காளியம்மாளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தகவல் இருந்தது. ஆனால் விஜய் காளியம்மாள் சந்திப்பு நடந்ததுன்ற விஷயத்த நீங்கள் நான் எப்போ சொல்லிட்டேங்க, 2 மாதம் முன்னாடி சொல்லிட்டேன். சந்திப்பு நடந்தது, அது நான் சந்திப்பும் சீமான் காதுக்கு போயிடுச்சுன்ற தகவலையும் நான் சொல்லிட்டேன். ஓகே. சீமான் சொன்ன பதில் கூட என்னென்னா, எப்பா அவங்க ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான லேடி, நீங்களாம் சாப்பிட்டான ஆளுங்களாச்சப்பா, எப்படி சமாளிப்பீங்கன்ற அளவுக்கு அவர் ரிப்ளை பண்ணதான் ஒரு தகவல். ஏன்னா அவங்களெல்லாம் நீ ஒரு இதுக்குள்ளே அடக்கி கொண்டு போக முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரேவ் லேடி அப்படின்ற மாதிரி நல்லா தான் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் இதுவெல்லாம் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கட்சிக்குள்ளே யாரையும் விடாமல், கட்சியை இயங்காமல், சுய சிந்தனை இல்லாமல், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வர்றீங்க, நான் 5 கேள்வி கொடுப்பேன், அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்தப்போ 2 கேள்வி எக்ஸ்ட்ரா தோணும். அதை கேட்டுட்டு போனீங்கன்னா யாரை கேட்டு அந்த 2 கேள்வி கேட்டேன்? ஆக்சுவலாக அதுதான் அந்த கேள்வி தான் அந்த இதுக்கே லீடாக இருக்கும். யாரை கேட்ட நீ அது 2 நீக்கிப்பா சார். இல்லை, நல்ல கேள்வி சார், அது நீக்கி. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? இந்த பேப்பரில் எழுதிட்டு போய் கேளுன்னு தானே சொன்னேன். நான் சொல்கிறத விட்டு நீ என்ன அப்படின்னா அதுக்கு பேர் பண்ணையார் தான். அங்கே என்ன ஆகும்னா நாளைக்கு நீங்கள் உங்களுடைய சுயத்தன்மை போயிடும். கரெக்டாக? 2வது நீங்கள் தனியாக எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. இன்றைக்கி போய் நம்ம ஆதவ அர்ஜுனாவை நம்ம பேட்டி எடுக்கணும், சரி எப்படி இருந்தாலும் ஒரு 5 கேள்வி கொடுக்க போகிறோம், அதை தான் போய் கேட்க போகிறோம். இதில் என்ன நம்ம அப்படி ஆகிடுமா? அப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா தேடல் உங்கள்கிட்ட குறைஞ்சிரும், நீங்களாக சிந்திக்கிற அந்த ஆற்றல் விட்டுருவீங்க. ஏன்னா எப்படியும் உங்களுக்கு கேள்வி கொடுத்துட்டு போகிறாங்க. 3வது அதை தாண்டி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. இதனால் கம்பெனிக்கு என்ன லாபம்னா நஷ்டம்னா இந்த கேள்விகள்னால ஒரு பயனும் இருக்காது, உங்களுடைய ஆற்றல் கம்பெனி கிடைக்காது. கரெக்டாக? இதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கங்க, மாவட்ட செயலர்லாம் மாற்றிக்கங்க, புசியானதை அங்கே போடுங்க. சேம் இது தான். என்னை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அவன் எப்படி மாவட்டத்தில் இருக்கிற இஷ்யூவை கையில் எடுப்பான்? இல்லை, அது கட்சி கட்டுக்கோப்பாக வச்சிருக்காருன்னு பார்க்க முடியாது. கட்சி கட்டுக்கோப்பாக ஜெயலலிதா காலத்தில் இருந்ததா? வச்சிருந்தாங்க, இராணுவ கட்டுப்பாடு இருந்துச்சா? ஆனால் ஜெயக்குமார் பேசினாரா? சிவி சண்முகம் பேசினாரா? ஓபிஎஸ் பேசினாரா? அந்தந்த மாவட்டத்தில் அவங்க பேசினாங்களா? அறிக்கை விட்டாங்களா? எல்லாரும் செயல்பட்டாங்களா? எல்லாரும் ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க. கரெக்டாக? இதுதான் கட்டுப்பாடு. நீங்கள் யாரையுமே செயல்படணும். இஷ்யூ எடுத்தாங்களா இல்லையா? அப்போலாம் மாவட்டத்தில் வர இஷ்யூ எடுத்தாங்களா இல்லையா? போராட்டங்கள் அங்கங்கே தனித்தனியாக நடத்தினாங்களா இல்லையா? அந்தந்த மாவட்டத்துக்கு அவங்க தலைமை தாங்கினாங்களா இல்லையா? அந்தந்த மாவட்டத்தில் அவங்க மாவட்ட செயலாளர் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்களா இல்லையா? அந்தந்த லீடர்ஷிப்பை உருவாக்குனாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் ரிப்போர்ட்டிங் போயிருக்கேன். விழுப்புரத்தில் சிவி சண்முகம் ஒரு கூட்டத்தை கூட்டினார், கரும்பு விவசாயிகள் கூட்டம். நான் போயிருந்தேன் அதுக்கு. அப்போ தான் 2500 ஏதோ ஒரு குவிண்டாலுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கூட்டத்தை பாட்டு ஜெயலலிதா மறந்துட்டாங்க. அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நெடுஞ்சான் கிடையாது விழுந்தார் சிவி சண்முகம். அந்த இது கூட்டம்லாம் முடிஞ்சு அடுத்த இதில் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி. அந்த ஏரியா தளபதிங்க அவர். நீங்கள் சொல்கிற இது ஜெயலலிதா யோசிச்சிருந்தாங்கன்னா நீ இவ்வளோ பேரை கூட்டுற, எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணி வச்சுக்கிற, என்ன நினச்சிங்க, என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு என்ன இருக்கும்? முடிஞ்சிருக்கும். ஆனால் வேறு கட்டுப்பாடுகள் இருந்தது. அதுதான் ஒரு கட்சிக்கு தேவை. 2த்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. இது விஜய் பேசுகிறது வழக்கமான பேச்சு. அவருடைய உரை எப்படி இருந்திருக்கணும்னா, நீங்கள் கொட்டசியால் ஜெயலலிதா பேசின மாதிரி ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அரசியலுக்குள் உள்ள அரசியலை பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருந்திருக்கணும். அப்படின்னா உன்னுடைய சூட்சமாக எனக்கு தெரியும் அப்படின்னு அடிக்கணும். அப்படி அடித்தா அவங்க பயப்படுவாங்க. ஏதோ பிரச்சனை இருக்குது சார், கரெக்டாக பேசுகிறாங்க, அதை எடுத்து விவாத பொருளாக மாறும். மெயின் ஸ்ட்ரீம் லகட பாண்டியில் எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு அசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் சமூக ஊடகங்கள் இருக்க யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் எடுத்து வச்சு அதை கேட்பாங்க, பேசுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள் விவாத பொருளாக மாறும். 2வது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? 3 C சொன்னார்ல பிரசாந்த் கிஷோர். கரேஜ், கம்பேஷன், கமிட்மெண்ட். ஆனால் கரேஜ் அநீதிகளை கண்டு பொங்குவது, அந்த வேலையெல்லாம் பண்ணோம்ல. அநீதிகளை பொங்குவதுன்னா போராட்டம் நடத்தவன் நாங்கள் பேசுகிற பேச்சிலையாவது அது இருக்கணும்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு 5ஆவது எடுத்து மெயின். இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, வட மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, மத்திய டெல்டாவில் ஒரு பிரச்சனை எடுத்து வச்சு பேசியிருந்தா, சென்னையில் இது
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பிரச்சனை, காவல்துறைக்குள்ளேயே என்ன நடக்குதுன்ற பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ அரசு ஊழியர், ஆசிரியர், ஜாக்டோஜியோ போராட்டம், இது மாதிரி வகை வாரியாக பிரித்து கொஞ்சம் பேசியிருந்தா, அது விஜய் பேசுனா யோசிச்சு பாருங்க. அப்போ இது எல்லாம் மைனஸ் ஆகுதுல்ல. இது எல்லாமே விஜய்க்கு கொடுக்காம ஒரு தலைமை 2 பேர் உட்காந்துட்டு பண்ணுறாங்கன்னா எங்கே மைனஸ்ன்னு தெரியுதா? இல்லை, இதை விஜய் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை வாங்கி ஓகே பண்ணி தான் அது மேடைக்கு வரும். ஸோ அப்போ விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது, இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும், இதில் இந்த அறிக்கையில் அதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் சேருங்கன்னு அந்த ஒரு கால் விஜய் எடுத்தா அதை மீறி அவங்க என்ன பண்ணிட முடியும்? பொதுச் செயலாளராகட்டும், வியூக வகுப்பாளர்களாகட்டும் ஆட் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே அவங்க வேலை. அந்த கால் விஜய் தான் இல்லாமல் கூட இருக்கலாம். நான் ஓப்பனாக சொல்லணும்னா விஜய்க்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு பேசுறதுல பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க கொடுக்குற உரையை படிக்கிறார், மனப்பாடம் செய்து ஏதோ ஒரு வகையில் படிக்கிறார். ப்ராம்ப்டர் வச்சு மற்ற விஷயங்கள் பேசுகிறது இந்த மாதிரிலாம் அவர் தயாராகணும். அவர் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். வெறுமனே இது மாதிரி விஷயங்கள் ஆடியோ ரிலீஸு கரெக்டாக இருக்கும், ஆளுகின்றவருக்கு கரெக்டாக இருக்காது. புரியுதா? ஆடியோ ரிலீஸ் ஓகே, நீங்கள் ஆள போகிறார். அப்போ நீங்கள் அண்ணாமலை மாதிரி இருக்கணும், சீமான் மாதிரி இருக்கணும். எது கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். அது தயார்படுத்தாத வரைக்கும் இந்த மாதிரி இது விஷயங்கள் தான் வரும். டெம்ப்ளேட் வசனங்கள், எல்கேஜி யூகேஜி மாதிரி, இதை பற்றி தெரியாதா, இவர்கள் பண்ணையார்கள், அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ரசிக்கப்படும். ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் ரீதியாக பெரிய ரீச் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரீச் இருக்காது. இது நம்ம சொல்கிறது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கலாம். ஆனால் நோய் வந்தால் கசப்பு மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லை நோய் சரியாகாது. நம்ம நோயை பற்றி சொல்லி கொடுக்குறோம். இல்லை நான் திடகாத்திரமாக இருக்கிறேன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் எல்லாமே சிறந்தவர்கள்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே சிறந்தவர்னு யாராவது இருக்க முடியுமா? கஷ்டம், இருக்கக்கூடாது. என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் ப்ளஸ் ஆக முடியும். அது தெரியாதவங்க ஆல் இஸ் வெல் மென்டாலிட்டியில் இருந்தால் கஷ்டம். அப்போ ஆதவ அர்ஜுனா இவர்களுடைய பிரச்சனையில் அவரை மாட்டிக்கிட்டார். அவரால் ஒரு சிறப்பான உரையை தர முடியும். இன்றைக்கி இருக்கிற அந்த தாவேகாவுக்கு ஒரே ஆதாரம், ஒரே ஆபத் பாந்தவன் யாருன்னா என்னை கேட்டால் ஆதவ அர்ஜுனாவை தான் சொல்லுவேன். அவர் இஷ்டப்படி இயங்க விட்டால் நிச்சயமாக ஏதாவது செய்வார். ஆனால் அவருக்கும் நெருக்கடி. நீங்கள் விஜய் பேசுறதை விட கம்மியாக பேசணும். ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன், நீங்கள் 5 நிமிஷம் பேசணும். நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க? நீங்கள் இப்படி வேணும்ப்பா வேணாம். ஆனால் நேற்று அப்படி நடக்கலையே. நான் கீழே நேற்று ஆதவ தான் அதிக நேரம் வரேன் நான் கீழே உட்காந்துறேன். நீங்கள் பண்ணீங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு விஜய்கிட்ட வரைக்கும் பஞ்சாயத்து போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவர் திட்டி அதுக்கப்புறம் அவர் நினச்சதை அவர் பேசினார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு மனிதனால் இயல்பாக இயங்க முடியாது. ஒரு கட்சியும் அப்படி தான். அப்போ அவருடைய பேச்சுன்றது ரொம்ப ஸ்பீடாக இல்லை, ஒரு இதுவாக இல்லை. நீங்கள் அந்த புத்தக வெளியீட்டில் பார்த்த அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் நேற்று பேச்சில் இருக்காது பாருங்கள். விஷயங்கள் இருக்கும், அந்த வேகமும் இதுவும் இருக்காது. சேம் அதே இது கொஞ்சம் ரிப்பீட்டும் ஆகிருக்கும். ஒரே டெம்ப்ளேட்டடான ஸ்பீச்சாக இருக்குங்கிற விமர்சனம் இருக்கே, அதை தான் சொல்ல வர்றேன். அது ரொம்ப நாளைக்கு ரசிக்க மாட்டாங்க. 2வது கூட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, ஒரு 4வது கூட்டத்தில் ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் அன்னைக்கு என்ன இருக்குன்றதுல நீங்கள் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம், அரசியலுக்கு ரொம்ப முக்கியம். அதை அவர் பண்ணுவார். என்னென்னா இந்த மாதிரி மன உளைச்சல் இதோடு சேர்ந்து போய் வரைக்கும் போது ஓடா அப்படின்னு நீங்கள் நல்லா தயார் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மேலே ஏறது மாதிரி உங்களை போட்டு ஏதாவது நோண்டி விட்டிங்கன்னா அந்த ஸ்பிரிட் அந்த டைமில் போயிடும். அது ஒரு பிகே என்ன பண்ணாருன்னா இவங்களை பூஸ்ட் பண்ணுற இந்த எம்எல்ஏ மாதிரி இவங்களை பூஸ்ட் பண்ணுற வேலையை பண்ணிட்டு போனார். பிகே ஒரு விஷயம் சொன்னார். அவர் நேரடியாக சொல்லாட்டினாலும் சில மெசேஜ்களை சொல்லிட்டார். நான் 4 வருஷங்க யாருக்கும் ஒர்க் பண்ணல, அந்த அரசியல்வாதிக்கும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். ஆனால் இப்போவும் சில பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா பிகே போயிட்டு எடப்பாடிகிட்ட துட்டு வாங்கிட்டு வந்துட்டார் அப்படி இப்படின்னு. பிகே எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இப்போ ஐபாக்கும் கிடையாது, அந்த ஷோ டைமும் கிடையாது. ஷோ டைம் ராபின் சர்மாட்ட இருக்குது. ராபின் சர்மா டிஎம்கே ஒர்க் பண்ணுறாரு. ஐபாக்கு ஏடிஎம்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. பிகே இதை விட்டு வெளியில் வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு அந்த கம்பெனி இதெல்லாம் தெரியும்ல, நீங்கள் கம்பெனிலேருந்து முறைப்படி வேலைக்கிட்டீங்க, அக்ரிமெண்ட் போட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இருக்கா? கட்சி வேலைகளை பார்த்து அவ்வளோதான். பிகே போய் துட்டு வாங்கிட்டு வந்துட்டாருன்னா பிகே வந்தனால என்னென்னா ஏடிஎம்கே அவர் தான் பேசிட்டு வராரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ பிகே அதை தெளிவுபடுறதாக சில விஷயம் சொல்கிறாரு. எந்த அரசியல்வாதிக்கும் 4 ஆண்டுகளாக நான் வேலை செய்யணும். ஆனால் இவர் அரசியல்வாதி இல்லை, அரசியலின் நம்பிக்கை, இந்த தமிழகத்துடைய நம்பிக்கை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்பற்றுகின்ற எந்த இளைஞர்கள் 35 ஆண்டு கால அரசியலை மாற்ற நினைக்கின்ற, அதை நிறுத்திவிட்டு அடுத்த கட்டத்தில் நகர்கின்ற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கின்ற இளைஞர்களுடைய நம்பிக்கை. அதனால் நான் இவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன்றார். ஆக்சுவலாக அவர் கன்சல்டன்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய வியூகம்
இவருக்கு தேவையில்லை. என்னுடைய உதவி, நான் யாருக்கு உதவி செய்ய தயாராக இல்லை. ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய உதவி இவருக்கு தேவையும் இல்லை, உங்களுக்கும் தேவையில்லை. இது உங்கள் கட்சி வளரணும், ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் இறங்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக பண்ணுறீங்களோ, மக்கள் பிரச்சனை கையெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக வளர்வீர்கள். அதற்கு முதல் படியாக உங்கள் பகுதியில் 10 பேரை, ஒரு நபர் 10 பேரை சேர்க்கணும். செய்வீங்களா? செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க. அடுத்த மாதம் வந்து நான் வந்து தமிழில் நான் பேசுகிறேன் தானே சொன்னது. இதெல்லாம் எச்சரிக்கை. இதெல்லாம் நம்ம சொன்னால் கீழே வந்து திட்டுவாங்க. உனக்கு என்ன தெரியும், இவருக்கு வந்து ஆண்டவனோட ஒரு பெரியார் பல விஷயங்கள் சொல்கிறாராம். எனக்கு சோர்ஸ் இருக்குது, நான் கேட்குறேன், சொல்கிறேன். நான் வந்து திட்டுறேன்னா நான் சொல்கிறது இந்த பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனையெல்லாம் கலைஞ்சால் நல்லதுங்க அப்படின்றோம். இது ஒரு விமர்சனம், ஒரு அனலைஸ். இப்படி இருந்தால் இப்படி, இப்படி இல்லைன்னா இப்படி சிக்கல். அப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்னா, பிகே சொல்கிறாருல்ல, அவர் மேலுக்கு அப்படி சொல்லி ஒரு படம் காமிச்சுட்டு போயிட்டாரு. இவங்க நல்லா பேசினார்ப்பான்னு உனக்கு எச்சரிக்கை விட்டுருக்காரு. நான்லாம் தேவையில்ல ராசா, நீ வேலை செய்யணும் ராசான்றாப்புல. கீழே போய் வேலை செய், தொண்டர்களை சேருங்கன்றாரு. சரி 10 பேர் சேரு, கட்சியை வளர்கிற வழியை பாருன்றாப்புல. இதை வந்து முதல் சந்திப்பிலே விஜய்கிட்ட சொல்லிட்டாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, நீங்கள் உங்களுடைய இதை இன்னும் கட்டமைக்கணும், நீங்கள் படத்தை நடிக்கிறதை நிப்பாட்டாதீங்கன்னு இருக்காரு. எம்ஜிஆர் பண்ணார் இல்லைங்க. ஆமாம், முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போட்டு கலைஞர் பெருசாக கடை வச்சிட்டாரு. கடை வச்சோன்னா அண்ணா நீ என் தெய்வம், என் கேள்விக்கு என்ன பதில், 2 படத்தையும் நிப்பாட்டாப்புல. அந்த படம் மட்டும் இது டப்பிங் முடிக்கணுங்க, சொந்த படங்க அப்படின்னா சரி போங்க அது மட்டும் முடிச்சிங்க. அப்புறம் போய் டப்பிங் முடிச்சு கொடுத்தாரு மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன். அதனால் எம்ஜிஆர் 72 வெளியில் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அடுத்த 5 ஆண்டுகள் பொதுக்கூட்டம் போனார், ப்ரெஸ்ஸை பார்த்தாரு, படம் நடித்தார், கதை கேட்டார், பாட்டு கூட அவர் தான் தீர்மானிப்பார். சங்கர் கணேஷ் ஒரு உதாரணம் சொல்லுவாப்புல, 4000 ரூபா அப்போ சம்பளம் வாங்கியிருந்தாங்களாம். எம்ஜிஆர் படத்துக்கு இது டியூன் போடணும். அவர் வந்து சொன்னாராம் ப்ரொடக்ஷன், இவர் எப்போ ஒரு 120 டியூன் ரெடி பண்ணிங்கப்பா. என்னது 120 டியூனா? ஏங்க படத்துக்கு மொத்தமே 1 டியூன் 2 டியூன் 3 டியூன் அவ்வளோ தானுங்க. இல்லை தலைவர் எல்லாத்தையும் கேட்பார், செலக்ட் பண்ணுவார். சரின்னு இவங்க உடனே அட்வான்ஸ் கொடுத்தாங்களாம். பிரித்து பார்த்தா ஆளுக்கு ஒரு கவர், பிரித்து பார்த்தா 4000 தான். டேய் தப்பாக கொடுத்துட்டுருக்குறாங்கடா, மொத்த சம்பளத்தையும் அட்வான்ஸாக கொடுத்துக்கிறாங்க, அதுவும் டபுளாக கொடுத்துக்கிறாங்க, தெரியாமல் கொடுத்துருக்குறாங்க. எஸ்கேப் ஆகிடுன்ட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்புறம் இப்போ உட்காந்து டியூனு போட்டிருக்காங்க, 120 டியூனு. எம்ஜிஆர் வந்து உட்காந்து கேட்டிருக்காரு. 4 டியூனு, 30வது டியூனு, 45வது டியூனு, 76வது டியூனு. இது 45, 30, 76 மூணுத்தையும் ஒன்றாக்கணுன்னு பார்த்தா வேறு மாதிரி இதான பாட்டு. இது யார்? அரசியலில் வேகமாக மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு, பத்திரிகைகள் பேட்டி கொடுத்துக்கிட்டு, பட தயாரிப்பு வேலையில் பார்த்துக்கிட்டு, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தன் படத்துக்கான டியூனை எப்படி இருக்கணும்னு முதல் கொண்டு இது பண்ண. அதனால தான் எம்ஜிஆர் வெற்றிகரமான மனிதர். நீங்கள் படம் நடிக்கிறீங்க, எல்லாத்தையும் அந்த டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இங்கே இருக்கிற அரசியலில் நீங்கள் இறங்கி அடுத்த முதல்வர் ஆகணும்னா நீங்கள் மக்கள் பிரச்சனை என்னன்னு டெய்லி உட்காந்து தோண்டி எடுக்கணும்ல, அது சம்மந்தமான ஆட்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும்ல. இல்லை அதுக்கும் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு இல்லை, கடைசியாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு தீவிர அரசியலில் தலைவர் வந்து இறங்க போகிறாரு. ஆல்ரெடி வந்துட்டாரு, இன்னும் அந்த ஒரு கமிட்மெண்ட்டை மட்டும் முடிச்சுட்டு உண்மையை சொல்லிட்டு தானே அந்த கட்சி வேலைகளை பார்த்து. ஐயனார் எங்கே போனார்? KS ராதாகிருஷ்ணன் எங்கே போனார்? பழக்கர் பையா எங்கே போனார்? ஜெயந்தி நடராஜன் எங்கே போனார்? இவங்கெல்லாம் ஆளுமைகளா இல்லையா? இப்போ எங்கே அவங்களாம் அப்போவே வந்துட்டாங்க. கட்சி ஆரம்பித்தப்பவே கூப்பிட்டு பேசி சரி ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு, நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ KS ராதாகிருஷ்ணன்லாம் மிகப்பெரிய ஆளுமை. JNU ஸ்டூடெண்ட்டுங்க, 70 JNU ஸ்டூடெண்ட்டு. அவருக்கு அடுத்த ஜூனியர் வந்து இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன். அப்போ அவர் நாலேஜ் எப்படி? ஏங்க 1950 இருக்கிற ஒரு சின்ன பிரசுரத்தை எடுத்து போடுறாருங்க. இப்போ ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதிக்கிட்டு இருக்காரு இந்து தமிழில், போனீங்கன்னா பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறுனா அவருடைய வாழ்க்கை வரலாறு இல்லை, அந்த காலகட்டத்திலலாம் என்ன நடந்ததுன்னு எழுதுறாரு. அது மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக மாறப்போகுது. அப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தீர்மானம், கட்சி அமைப்பு சட்டம், கட்சி எப்படி பண்ணணும், தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணணும், தேர்தல் ஆணையம் என்ன பிரச்சனை உருவாக்குவாங்க, அதை எப்படி முறியடிப்பது, இந்த மாதிரி பல விஷயங்களை இலவசமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு மனிதர். சுப்ரீம் கோர்ட் லாயர், தேர்தல் அரசியலை பார்த்தவர். ஐநா சபைக்கு விஜய் கூப்பிட்டாராம். இவங்க நடுவில் போந்து இல்லை அவர்லாம் எப்படி அப்படின்னு தடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் நீங்கள் பேசக்கூட இல்லையா? நேற்று கூட்டத்தில் இருந்தாரா? எங்கே போனார்? ஐயநாதன் எங்கே போனார்? இப்போ ஆதவர்ஜுன் சொல்கிறாரு, ஒரு நம்பிக்கை விட்டுற விதமாக சொல்கிறாரு, பலரும் வர இருக்கிறாங்க வருவாங்கன்னு. ஒருவேளை ஆதவர்ஜுனை இவங்கள்ட்டயே பேசி கூட ஐயா நான் பார்த்துக்கிறேன், விஜய்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும்னு வர வைக்கலாம். அப்படி நடந்தால் உண்மையிலே சொல்கிறேன் தாவேக அடுத்த லெவலுக்கு போகும். புரியுதா?
அப்போ இது எதுவுமே நடக்காது, நாங்கள் இப்படி தான் வச்சுருப்போம். எங்கள் ரொம்ப சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆக்னஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஆக்னஸ்னு தூத்துக்குடி மாவட்ட மகளிரில் இருந்தாங்க. அவங்க தாவேக்கான அவங்க தனக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஆக்னஸ் தாவேக்கா அப்படின்னு இருக்கும், பெருசாக அவங்க ரீச் ஆனாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த பொறுப்பும் கிடையாதுங்க, பாஸ் கூட தர முடியாமல் துரத்தி விட்டாங்க. கேட்டால் விஜய் போய் பார்த்துட்டாங்களாம் தனியாக. அதனால் இது எல்லாமே உதவாது, தனியாக போய் பார்க்கட்டுமே என்ன கெட்டு போகுது. விஜய் உங்களை நம்புறாரு, உங்களுக்கு பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காரு, அதுலேருந்து தான் மாற்றம் வந்துட போதா? ஆக்னஸ் அதை தான் மாற்றிட போகிறாங்களா? அவங்க குறைய விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய் உங்கள்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க நான் பார்த்துக்குறேங்க, ஏம்மா நீ என்னம்மா சரிம்மா ஒர்க் பண்ணுமா போம்மா நான் பண்ணிக்கிறேன், நீ ஒரு கட்சிக்கு சொத்து இப்படி இப்படி பண்ணு, ஆனால் இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்குது, கட்சி கட்டுப்பாடு இருக்குது, அதுக்கு இதுதான் பண்ணணும், இல்லை நான் நடவடிக்கை எடுத்துருவேன். பண்ணுங்க, அதுதானே நடவடிக்கை. நீ பண்ணிட்டியா, உனக்கு எதுவுமே கிடையாது போ அப்படின்னா. இது எல்லாமே களையப்படணும். இது எல்லாமே நமக்கு உள்ளே இருந்து வர்ற தகவல்கள். இந்த தகவல்களை நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். இது விஜய் காதுக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், கலாட்டா மூலிமா விஜய் காதுக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். ஆதவ் அர்ஜுன் சில முயற்சிகள் எடுக்கிறாரு, அவர் நேரடியாக விஜய் பார்க்கக்கூடியவர். இந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெற்றால் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியாக இது இருக்கும். திமுக அதிமுகவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு கட்சியாக அடுத்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அசைக்க முடியாத கட்சியாக இருக்கும். அப்போ இதை சொல்கிறவன் இந்த கட்சி விளங்காதுன்னு சொல்லலையே நம்மளாம். இந்த கட்சி விளங்கணுன்னா இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது கோவப்பட்டால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நேற்று நடந்த இந்த கூட்டத்தை ஓவராலாக சம்மப்பாக பண்ணணுன்னா எப்படி சம்ம பண்ணிடுங்க? ஏமாற்றம். அவ்வளோதான். இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு அது இல்லை, ஏமாற்றமாக நடந்து ஏமாற்றம். ஏன்னா இந்த கூட்டம் என்ன கூட்டம்? இந்த கூட்டம் பொதுமக்களுக்கு செய்தி சொல்கிற கூட்டமா, எதிர்கட்சிக்கு அந்த ஆளுங்கட்சிக்கு எச்சரிக்கை விடுக்கிற கூட்டமா, மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிற கூட்டமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. உங்கள் நண்பர்களை உங்கள் கட்சிக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 2 எல்லாம் பேசிட்டு ஒரு சாப்பாடை போட்டு அனுப்பிச்சி வச்சிட்டீங்க. அதை தாண்டி ஒரு அரசியல் மாற்றத்தை, அரசியல் பிரதிபலிப்பை எதையாவது உருவாக்குச்சின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த ஏமாற்றன்ற வார்த்தையை நான் வாபஸ் வாங்க. டேக்அவே எதுவும் இல்லைன்றீங்க? இல்லை. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து விஜய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Meet Shreya Ghoshal live all hot tour at YMCA Nandinaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.